வெல்கம் பேக் டு பங்கோ ட்ரிப்ஸ். நம்ம இப்போ பூர்ணமா பீச் ரிசார்ட்டில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ஒய்ஃப் எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க, கிளம்பி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போனோம் பாருங்கள், வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இதே மாதிரி தான் எங்கள் வீடு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. எங்கள் வீடு இதோட ஒன்றும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இப்போ கிளம்புறனால இந்த மாதிரி வீட்டை வச்சுருக்காங்க. நீங்கள் தான் தப்பாக நினச்சிக்காதீங்க, உண்மையுமே வீட்டை நல்லா வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன 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 ரெசார்ட்ரா அது? சொல்கிறா என்ன ரெசார்ட்னு சொல்லு. இது என்ன ரெசார்ட் பேர் என்ன? பூர்ணமா பீச் ரிசார்ட். பூர்ணமா பீச் இருக்கும். உங்களுக்காக லோகேஷ் எக்ஸ்க்ளூசிவா இதை பற்றி சொல்லுவார். சொல்லுங்க லோகேஷ், சொல்லுப்பா ஏதாச்சும் பீச்சை பற்றி. உடனே தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வீடியோல இருக்கு, நடந்து வந்துட்டு. ஆமாடா, வீடியோ ரெக்கார்டிங்ல இருக்கு. நீ சொல்லிட்டே இரு, நான் அப்படியே எடுத்துட்டே இருப்பேன். ஸோ திஸ் இஸ் த பூர்ணமா பீச் ரிசார்ட். இங்கே பார்த்தா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இது வந்து பசங்களுக்கு, இப்படியே போனால் பெரியவங்களுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இப்படி பார்த்தா இதெல்லாம் ஸ்மார்ட் வில்லான்னு சொல்லுவாங்க. இதில் தான் நாங்கள் தங்கிட்டு இருக்கோம். இப்போது நாங்கள் ஒரு 6 ஃபேமிலியாக வந்திருக்கோம் தான். ஸோ 6 ரூம் எடுத்துருக்கோம். இதெல்லாம் நாங்களே எடுத்துருக்கோம். பாருங்க, உங்களுக்கு பூவெல்லாம் காட்டுறோம், பியூட்டிஃபுல் வியூஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நானும் லோகேஷ் சேர்ந்து ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி என்னென்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு லைவாக காமிக்க போகிறோம். ஏய் லோகேஷ், கம்டா, என்ன தப்பிச்சுட்டு ஓடுறேன்? இது ஆற வைக்கலான்னு பார்க்குறேப்பா. கம் உள்ள வரலாங்களா? உள்ள வரலாங்களா? கேன் கம் இன்சைட். Yeah. Okay. This is the Ranga family. Hi. See? Hi. Okay, ரங்காவோட பாருங்க, அவங்களும் எங்க வீடு மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதுக்காக அவங்க இப்படி தான் வச்சிருப்பாங்க நினைக்காதீங்க. இப்போ ட்ரிப்னால அப்படி இருக்கு. ஓகே, Until now it's very clean. These people went for a bath. ரங்கா எவ்வளவு நேரம் ஆகும் ரங்கா? Okay, Ranga saying 5 minutes. No, not now. We will go to the next house. No, not now. Why? ஏய் அது வாடா இது. ஏய் வாடா, என்னடா லைவ் பண்றேன்ட்டு வா. இது எங்க வீடுடா, எடுத்தாச்சு. பாலா உள்ள வரலாமா? வரலாமா பாலா? கிளம்பிட்டீங்களா? ஹாய். இது வந்து பாலச்சந்தர் ஃபேமிலி. பட் கீர்த்தனா ரூம் வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சிருக்க மாதிரி தெரியுது. நாங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கல, பட் இருந்தாலுமே ஹாய் க்ளீனாக வச்சுருக்காங்க. கிளம்பிட்டாங்க. பிரகன் சொல்லுங்க கீர்த்தனா, என்ன சொல்றதுன்னா, சிப்ஸுக்கு எப்படி சாப்பாடு கிளம்பிட்டீங்க? கொஞ்சம் லேட்டா வந்துருச்சுனா. சாப்பாடு லேட் ஆனதுன்னா முட்டை பாலா தோசை மிஸ்ஸிங்னா. முட்டை தோசை மிஸ்ஸிங். ஆமா, பாலா தான் வந்தாரு. பாலாட்ட கேளுங்க, ஏன்னா அவர் ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் தான். தோசையே மிஸ்ஸிங். Raghavan 2 dosa ordered, only 1 received. இது எல்லாமே வந்து கடையோட ஃபால்ட் தான், எங்களோட ஃபால்ட் கிடையாது. 1.5 மணி நேரம் நாங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் அந்த தோசையை வாங்கணுன்றதை இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ண விரும்புகிறோம். இது வந்து எங்களோட ஃபால்ட் கிடையாது, கடைக்காரனோட ஃபால்ட்டு. அங்கே ஆள் இல்லை, தோசை மாவும் இல்லை. நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் அரைச்சு தோசையை சுட்டாங்கன்றதை நாங்கள் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். ஓகே, நான் உங்களுக்கு எல்லாம் வந்துச்சா? இங்கே பாருங்க, இப்போ சனா அண்ட் பிரகன். ஓகே, ஏய் லோகேஷ் கம்டா, go to next house. Hi Savani, how you are preparing for the trip? Packing the foods, huh? Yes. See, one person is enjoying the trip. இவர் தான் வேதாந்த் ஆரியா. Yes, you just give the introduction to Vedant Arya. இவர் தான் பெரியவர். இவர் தான் ட்ரிப்பு பிளானே பண்றது. இங்க பாரு எப்படி தூங்குறாரு பேரு. We cooked food also. Cooked food, ah? நாங்க வந்து பசங்களுக்கு என்ன பண்றதுன்னா, இங்க ஒரு குக்கர் எடுத்துட்டு வந்தேன். ஸோ அந்த குக்கர்ல வந்து ஒரு பொங்கல் மாதிரி செஞ்சு நான் ப்ரிப்பேர் பண்ணி பசங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு ஆல்ரெடி. ஸோ அதனால தான் எங்க பையன் ஹாப்பியா தூங்கிட்டு இருக்கேன். I think Savani is well planning for the kids. இங்க பார்த்தா நிஜாம் வைஃப், போன் உங்கள்ட்ட இருக்கா? அவங்க நிஜாம் கிட்ட வந்து உங்களுக்கு எதையாவது தேடிட்டு இருக்காலே பாதி ட்ரிப் போயிடுச்சு. உங்களுக்கு ஃபோன் இருக்கா இல்லையா, ட்ரைபேட் இருக்கா இல்லையா? ஓகே, நம்ம இப்போ ராகவ் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஓகே பாருங்க, குட்டி டிராகன் கிளம்பி படுத்திருக்காரு. ஹேமந்த் Hi, Chip. ஹாய். Hi. அப்படின்னு ராகவ் கொஞ்சம் பின்னாடி போங்க, அப்பதான் தெரியும். Pankura Island Vlogs. எஸ், Full already. ராகவ் வீடு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கு. கொஞ்சம் நீட்டா இருக்கா? எங்கள் வீட்டில் ரொம்ப இதாக இருக்கு. ஸோ இதான் நாங்கள் இருக்கிற ரெசார்ட். எல்லா வீட்லையும் இதே ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க, ஒரே ஃபோட்டோ.
ஒரே டிவி, மேல ஒரு லைட் எரியல, காமிச்சிடுங்க. ஒரே லைட் எரியலன்றாங்க. பரவாயில்ல, எங்க வீட்ல எரியுது. ஸோ இதான் செட்டப். லெட்ஸ் கோ. இருக்கார் லோகேஷ். வாக் 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 வாக். ஹே, ஹி இஸ் ரன்னிங். మన ముగ్గురు ఫోటోస్ మా ముగ్గురు ఫోటోస్ started now itself. No. You see what Lokesh did it, right? I know. He took the best one and giving He is the always like that only. Nice common. Lokesh, now it's a video only going on. ராகவன் ஃபேமிலி கிளம்பிட்டாங்க. ஸோ வீட்டுக்குள்ள போலாங்களா? போலாம். ராகவன் ஹவுஸ். ஹாய் ராகவ். Hi Nijam. எப்படி ராகவ் கிளம்பிட்டீங்களா? Yeah, we are getting ready for the second day. We are going for island shopping. We had a wonderful breakfast. Thank you. வண்டர்ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட், இட்லி. Yes. அவ்வளவுதான். என்ன பாத்ரூம் போறதெல்லாம் சொல்றாரு. நிஜம் எங்க இம்பிளி யூஸ் பண்ணல நீங்க? ராகவ், அது புற்றிக்காரன் அடிக்குது. இப்படி போகுது. எனக்கு வந்து இது நம்ம ஃபிக்ஸ்ட் ஆகாது இருக்கு. இல்ல அது வந்து நம்ம ரேஞ்சுக்கு நம்மளாம் சும்மா அது வந்து குற்றிக்காரன் அடிக்குது. கரெக்டா நீங்க சொல்ற கரெக்டு தான். ஆனா அது நமக்குன்னு யூஸ் பண்ண தெரியல. என்னதானு We are ready with snacks and food items. பாலா ஏதோ ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வந்திருக்காரு. என்னென்ன பாலா ஸ்நாக்ஸ் எடுத்து வந்திருக்கீங்க? கோவாக்கு போலனாலும் நாங்கள் கோவா எடுத்துட்டு வருவோம். So sunny, so much of water. So that is a mineral water, I think. Yes, Bala? Yes. Then dress for kids. Okay, Kitana. That's all. So இந்த ட்ரிப்புக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க? நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த ட்ரிப்பில்? இந்த ட்ரிப்பில் எந்த பிரச்சனையும் வராமல் வெளில வந்தால் போதும். போட்டு தாகாம இருந்தா போதும் எனக்கு. லாஸ்ட் டைம் எப்போ vlog வரும்? vlog? என்னம்மா ஏம்மா? ஓகே, கெட் ரெடி வித் சஃப்ரின் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறோம். அதில் வந்து சஃப்ரின் எப்படி மேக்கப் பண்ணுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து அவங்க டச்சப் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகே, எப்படி சஃப்ரின் லைட் டச்சப் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த சீரம் போடணுமா? ஓகே, இந்த மாதிரி நீங்கள் போடணும். இதே மாதிரியே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் வேறு மாதிரி மாற்றி போட்டால் கூட அந்த அவுட்புட் வராது. அப்புறம் ஏன்னு சொல்லி நீங்கள் எங்களை கேட்கக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து சேனல் பொறுப்பாகாது. ஓகே, நல்லா இருந்த மூஞ்சியில் கொஞ்சம் ஏதோ போட்டிருக்காங்க. கொடுத்து வாந்தி இருக்க வச்சாரு பையனை. ஆனால் அது என்னன்னு மட்டும் அவங்களுக்கு சொல்ல மாட்டோம். இது துளசி இல்லை ராகவ், அது நான் வேணாம் விடுங்க. நீங்கள் சொல்ல வேணான்னு சொன்னீங்க, நான் சொல்லாமே இருந்துக்கிறேன். பாலா, ராகவ் ஒன்று கொடுத்தாருல பாலா பையனுக்கு. அதான் பெர்ஃபெக்டாக வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, 3 பேர் ஒரு பீச் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, வீட்டிலேயே வந்து வாட்டர் பாட்டில்லாம் இருக்கு. அதை எடுத்துட்டு வர்றதுக்கு இங்கேருந்து போய் 200 மீட்டர்ல எடுத்துட்டு வர்றதுக்கு இவனுக்கு அலுப்புப்பட்டுட்டு 3 வெளி கொடுத்து ஒரு பாட்டில் வாங்கணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு அந்த லோகேஷ். சொல்லுப்பா லோகேஷ், இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? இங்க வந்து நம்ம கூல் வாட்டர் வாங்கலாம். ஓகே, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதுதான் நம்ம வந்திருக்க கார். நாங்கள் இந்த காரை ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கோம். ஸோ வி ஆர் ஸ்டேயிங் இந்த பூர்ணமா பீச் ரெசார்ட். ஸோ பின்னாடி நிற்கிது பாருங்க, அது இன்னும் ஒரு ரெண்டட் கார். ஸோ வி ஹவ் டுக் அந்த 2 ரெண்டட் கார்ஸ். 2 ரெண்டட் கார் எடுத்து வந்திருக்கோம். இந்த 2 ரெண்டட் காரை வச்சு தான் இந்த பீச்சையே கலக்கிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே கண்டுக்காதப்பா, நீ ஒழுங்கா ஓட்டுறேன். பயங்கரமா வண்டி ஓட்டிட்டு இருக்காப்பி, மாசா ஓட்டிட்டு இருக்காப்பி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம போட்டிங் போறோம். எந்த பீச் நிஜம்? பசீர் பாகி பீச்சுக்கு வந்து போட்டிங் போறோம்.
ஸோ அது வந்து ஒரு 3 hours. ஸோ நம்ம ஐஸ்லாண்டுக்குள்ள போய் அங்கே எல்லாமே பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க 7 to 8 பார்க்கலாம்னு சொல்லி. என்ன crocodile ஷேப்போ வேற என்ன நிஜம் மங்கி பே. ஸோ இதெல்லாம் நம்ம போய் அங்கே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ப்ரெசெண்டாக வந்து நம்ம கார் எடுத்துட்டு போகலாம். நேற்று அதே கார்ல போயிட்டு இருக்கோம். இதுதான் டிரைவர் வந்து நம்ம பாலச்சந்திரா மாறிட்டாரு நேற்று. ஏன்னா இவங்க வந்து சும்மா ஓடிட்டே இருக்காங்க. டிரைவிங் கத்துக்கணும் சொல்லி இங்க பிராக்டிஸ் பண்றாங்க எங்களை வச்சு. விட்டுருவேன் விட்டுருவேன் வச்சு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க எப்படி இறங்குறவர், ஒரு தாத்தா மாதிரி இறங்குறாரு. அஜித் மாதிரி ஒரு வர நினைச்சா ஒரு தாத்தா மாதிரி இறங்குறாரு. என்னப்பா பார்த்தா இன்னொரு கார்ல வந்து அதர் 3 ஃபேமிலிஸ் வந்துட்டாங்க. இப்போ போறவங்களுக்கு ரோட்ல போடாம இருக்கும்னு பார்த்தேன். Now we are going to island hopping. We are going to cover 3 islands. ஸோ இதுதான் நம்ம போட் ட்ரிப் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்தந்த பிளேசஸ் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு லுக்கு பார்ப்போம். ஸோ இப்படி பார்த்தா போட் ட்ரிப் ஹாப்பி ஐஸ்லேண்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ கோரல் பீச், கோரல் ஐஸ்லேண்ட். ஓகே, இப்படின்னு பார்த்தா சைடில் வந்து இங்கே பார்த்தா எல்லாமே போட்டிருக்காங்க அவங்க. போட் ட்ரிப், பேண்ட் வேகன், ஸ்னார்க்லிங், சாஃப்ட் கோரல், ஃபிஷ், ஸ்விங். பார்த்தா மங்கி பே, ஈஃபா பே, மேன் பே, பங்கூர் லவர், பீச் ரிசார்ட், crocodile ஸ்டோன், பிக் ஃபுட். ஸோ நம்ம இப்போ வந்து இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்போம் அப்படி இருக்கும். ஹாய் காய்ஸ், நம்ம எங்க இருக்கோம்னா பங்கூர். இது பங்கூரோட கோரல் ஐலாண்ட். ஆக்சுவலா இந்த வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது கோரல் ஐலாண்டே கிடையாது, இது வந்து நிப்பா பீச். கோரல் ஐலாண்ட்லேருந்து நம்ம இனிமே தான் போகிறோம் சொல்லி கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. பட் பார்த்தீங்கன்னா இந்த பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக வந்து அழகாக க்யூட்டாக இருக்குது. பீச் க்யூட்டாக இருக்கா இல்லை நாங்கள் க்யூட்டாக இருக்கோமான்னு எங்களுக்கே தெரியல. அந்த மாதிரி We are actually enjoying in the beach, this environment, this new dress, பீச் ட்ரெஸ் இதுக்காக இந்த மாதிரி புது ட்ரெஸ்லாம் வாங்கிட்டுருக்கோம். என்ன பண்ணுறது, because we feel happy. செலவானாலும் பரவாயில்ல. எங்களுக்காண்டி இவ்வளோ கஷ்டப்படுற எங்களுக்கு நீங்கள் காண்டி ஒரு 2 days பிரேக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். அந்த பிரேக் எங்களுக்கு இவங்களுக்கு தான் அந்த பிரேக்குன்றதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். இப்படி சொல்லியே தான் சொல்லியா கைஸ், இப்போ என்னன்னா நம்ம 300 ரூபாய்க்கு அந்த பெரிய போட்டை பேசி முடித்தோம். பட் ஆனால் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா அவங்க 350 ரூபா கேட்குறாங்க. இந்த போட்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். வெயிட் பண்ண சொல்றாங்க. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அங்க பாருங்க மரத்துல குரங்கு மாதிரி ஏரி எல்லாம் இருக்காங்க. ஸோ ஜம்ப் பண்ணுவோம், ஓகே, என்ஜாய் பண்ணுவோம். ட்ரிப்பை என்ஜாய் நல்லா இருக்கு, லொகேஷன் நல்லா இருக்கு. எஸ், மரம், பீச். இதுக்காகவே நீங்கள் இந்த பீச்சுக்கு அடிக்கடி கூட வரலாம். காசு கொஞ்சம் நிறையா தான் வந்துட்டு போங்க. காசு கொஞ்சம் மீடியமாக இருந்தால் பக்கத்தில் எங்கேயாச்சும் போகலாம், அவ்வளோதான். என்ன பண்ணலாம். ஹாய் காய்ஸ், இப்போ என்ன நடந்துட்டுனா 300ன்னு சொல்லிட்டு நம்மளை 350 ரூபா சொல்லி மாற்றி பேசுகிறாங்க. அதுக்காக வந்து ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக ரங்கா களத்தில் இறங்கி பேசிக்கிட்டு இருக்காரு. ராகவ், லோகேஷ் பாருங்க, எல்லாத்தோட மூஞ்சிலே ஒரு பியர்ஸ். ஆளாலாம் ரொம்ப வெறுப்பாயிட்டாரு. அவருக்கு என்னடா இது இப்படி மாற்றி பேசுகிறாங்கன்னு அவருக்கு ஒரு கவலை. ராகவ் மட்டும் கொஞ்சம் ஜாலியாக இருக்காது. எதுவோ பண்ணி தொலைங்கடா 50 வெளியே கொடுத்துட்டு போய் தொலைலாண்டா அப்படின்ற மாதிரி, அப்படி ஏற்றுக்கலான்ற மாதிரி இருக்காரு. லோகேஷும் அதே தான் சொல்கிறாரு. பட் ராகவ், நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே ஓகே, பட் ஐ வாண்ட் a valuable reason. அவர் வந்து ரூட் காஸ் அனலைசிஸ் அப்படி சொல்லி ஒரு டெவலப்பர் மாதிரி. ஏனா வந்து நிசாம் இதே மாதிரி தான் கேட்டிருக்காரு. ஆளை பார்த்து கேக்குறாங்க. ஆர்சிஏ கேட்டோம். ஆனா வந்து நீங்க வந்து ஒரு பீச் கார்டு அந்த ஆர்சிஏ கேக்குற மிகப்பெரிய தப்பு. அவரும் ஐடி படிச்சுட்டு வர்றாரு ராகவ். அதுக்கு இன்னும் 4 வருஷம் ஆகும். அதுக்குள்ள எவ்வளவு நாள் ஆனாலும் வெயிட் பண்ணுவோம். அவர் வந்து கரஸ்ல படிப்பாரே இல்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷனா கேளுங்க நிஜாம். நான் அதனால 300 சொல்லிட்டு 350 சொல்றனால அந்த ரூட் காஸ் அனலைசிஸ்க்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
பீச்சில் போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஃபேமிலிஸ்லாம் ரொம்ப பரிதாபமாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவனை கூட்டிகிட்டு போவானுங்களா மாட்டானுங்களா, இவனை நம்பி போகலாமா வேணாமான்னு. ஸோ காய்ஸ், இந்த 6 ஃபேமிலியும் ஐலாண்ட் ஹாப்பிங் போனாங்களா இல்லையா, 50 வெளியே மிச்சம் பண்ணாங்களா இல்லையா, இல்லை அந்த 50 வெளியே DW6 போட்டு எல்லோரும் சேர்ந்து ஐலாண்ட் ஹாப்பிங் போனாங்களா இல்லையா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட அடுத்த லாக் வரையும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அன்டில் தென் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பங்கோர் வ்ளாக்ஸ்.